இன்னொரு விஷயம் இதில் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன். அவர்கிட்ட ராஜ்கிரன்ட்டு எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் அது. எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். சொன்ன வார்த்தையை இப்போ உங்களை சொல்லிட்டார் ஹீரோ தான்னு வச்சுக்கிங்க, அதை மாற்றவே மாட்டார். உங்களை தான் ஹீரோவை போட்டு அந்த படத்தை எடுப்பார். அந்த படம் உங்களுக்கு நடிக்க தெரியலனா கூட உங்களை எப்படி நடிக்க வச்சு அந்த படத்தை வெற்றி பெற வைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு உழைப்பார். ஸோ வார்த்தையை வந்து ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அதை கீப்பப் பண்ணுவார். அப்படிப்பட்ட ராஜ்கிரண் என்ன பண்ணிட்டார், கஸ்தூர் ராஜா இந்த படத்துக்கு கதை கேட்குறோம் நாங்கள். அப்போல்லாம் உதவி இயக்குனர்கள் வரிசையாக வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கதை சொல்லி கொண்டு போயிடுவாங்க. இல்லைனா ஒரு பெரிய மைண்டடு புக்கை கொடுத்து இதான் ஸ்கிரிப்ட் படிச்சிக்கிங்க அப்படின்ட்டுவாங்க. இப்படி ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் கதை கேட்டு கதையை முடிவு பண்ணுறதுக்குள்ளே. ஒரு பையனை ஒரு காஸ்டியூமர் அழைச்சிட்டு வந்தான், சர்க்குணன்னு ஒரு காஸ்டியூமரு ஒரு ஆளை அழைச்சிட்டு வரான். ஒரு 35-30 வயசு ஆளை அழைச்சிட்டு வந்து, இவர் என் மச்சான்